ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், there is no substitute for hard work, தாமஸ் எடிசன். அதாவது கடின உழைப்பு அப்படின்றதற்கு மாற்று வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறாரு. நம்ம கோலை ரீச் பண்ணணும் அப்படின்னாக்கா கடினமாக உழைக்கணும். கடினமாக உழைக்காமலேயே நம்ம ஈஸியாக நம்மளுடைய கோலை ரீச் பண்ணலாம் அப்படின்னாக்கா அது நடக்கவே நடக்காது. அதாவது கடின உழைப்பிற்கு மாற்று எதுவும் இல்லை. கடினமாக உழைங்க, உங்களோட கோலை ரீச் பண்ணுங்கள். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யூஸ்டு டு அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நம்ம எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்டு டு ஃபார் பாஸ்ட் ஹேபிட்ஸ், அதாவது நம்மளுக்கு கடந்த காலத்தில் ஏதாவது நம்மளுக்கு பழக்கங்கள் இருந்திருக்கும் இல்லைங்களா? நம்ம ஏதாவது ஒன்று கடந்த காலத்தில் தொடர்ந்து செய்துட்டு இருந்திருப்போம். அதை நம்ம இந்த யூஸ்டு டு அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடை பாருங்கள். We use the phrase used to when we want to talk about something we did regularly in the past, but we don't do now. We also use it to talk about the past fact which is no longer true. அதாவது இந்த used to அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, கடந்த காலத்தில் நம்ம ரெகுலராக ஏதாவது ஒரு ஆக்ஷனை செய்துகிட்டே இருந்திருப்போம். ஏதாவது ஒரு பழக்கம் நம்மளுக்கு இருந்திருக்கும் கடந்த காலத்தில். அதை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம இந்த used to அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். ஆனால் இப்போ அந்த பழக்கம் நம்மளுக்கு இருக்காது. இப்போ நிகழ்காலத்தில் அந்த பழக்கத்தை நம்ம கைவிட்டுட்ருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு செயலை நம்ம கடந்த காலத்தில் செய்துட்டு இருந்து இப்போ நம்ம அதை செய்யாமல் விட்டுட்ருப்போம் இல்லைங்களா? அதை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம அதை பற்றி நம்ம பேசுவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த யூஸ்டு டு அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி பேசலாம். இப்போ உங்களுக்கு இந்த யூஸ்டு டு அப்படின்ற ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணி கடந்த கால பழக்கத்தை குறிக்கலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். He used to work at a bank but now he works at a school. அதாவது அவர் கடந்த காலத்தில் ஒரு பேங்க்கில் வேலை செய்துட்டு இருப்பார். ஆனால் இப்போ அவர் ஒரு ஸ்கூலில் வேலை செய்துட்ருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடந்த காலத்தில் அவர் வேலை செய்துட்டு இருந்த இடம் ஒரு பேங்க்கு. ஆனால் இப்போ அவர் அந்த பேங்க்கில் வேலை செய்யலை. எங்கே வேலை செய்கிறாரு? இப்போ ஸ்கூலில் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு செயலை நம்ம தொடர்ந்து செய்துட்டு இருப்போம் இல்லைங்களா? அதை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம இந்த யூஸ்டு டு அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது 2வது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்ரீஜா didn't use to take the bus to school but now she does. அதாவது ஸ்ரீஜா கடந்த காலத்தில் எப்போவுமே அவர் பஸ்லையே ஸ்கூலுக்கு வந்தது கிடையாது. ஆனால் இப்போ அவ பஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு வரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடந்த காலத்தில் அவளுக்கு அந்த பழக்கம் இல்லை, ஆனால் இப்போ அந்த பழக்கம் அவளுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் didn't use to அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு இல்லாத பழக்கத்தை நம்ம சொல்கிறோம். அப்போ அவளுக்கு இல்லை, அந்த பழக்கம் அவளுக்கு இல்லை அப்போ அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். I used to eat some burger last Saturday night. அதாவது கடந்த சாட்டர்டே இரவு நான் பர்கர் சாப்பிட்டேன் அப்படின்றத நம்ம யூஸ் டு போட்டு சொல்லலாங்களா? சொல்லக்கூடாது இல்லைங்களா? அந்த ஒரு நாள் இரவு தான் நான் பர்கர் சாப்பிட்டேன். ஆனால் அது பர்கர் சாப்பிட்றது அப்படின்றது கடந்த காலத்தில் தொடர்ந்து நான் செய்யலை இல்லைங்களா? கடந்த காலத்தில் நான் கடந்த சாட்டர்டே நைட்டு நான் பர்கர் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கே நம்ம யூஸ்டு டு அப்படின்னு யூஸ் பண்ணி சொல்லக்கூடாது. பாருங்க, சாட்டர்டே நைட் வாஸ் ஜஸ்ட் ஒன் டைம், ஸோ இட் வாஸ் நாட் சம்திங் டன் ரெகுலர்லி. சனிக்கிழமை இரவு அப்படின்றது ஒரே ஒரு தடவை தான் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? அது ஒன்றும் கடந்த காலத்தில் ரெகுலராக நடந்த ஒரு ஆக்ஷன் கிடையாது. அப்போ கடந்த காலத்தில் ரெகுலராக தொடர்ந்து நடைபெற்ற ஒரு ஆக்ஷனுக்கு தான் நம்ம இந்த யூஸ்டு டு அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். கடந்த காலத்தில் ஒரு தடவை 2 தடவை நடந்த விஷயத்துக்கெலாம் நம்ம இந்த யூஸ்டு டுவை சொல்லக்கூடாது. அடுத்தது இந்த ஃபார்ம் பாருங்கள். இந்த யூஸ்டு டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பாருங்கள். The different forms of this phrase are used to or did not or didn't
ப்ளஸ் யூஸ் டு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது யூஸ்டு டு அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா டிட் ப்ளஸ் யூஸ் டு அப்படின்னு சொல்லலாம், அல்லது டிட் நாட் ஆர் டின்ட் ப்ளஸ் யூஸ் டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது டிட் யூஸ் டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது கடந்த காலத்தில் ஒரு செயல் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது டிட் நாட் யூஸ் டு அல்லது டின்ட் யூஸ் டு அப்படின்ற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம இந்த சென்டென்ஸை பேசலாம். Used to is used in positive sentence, used to is used in negative and question forms. அதாவது used to அப்படின்னு நம்ம பேசுகிறோம்னாக்கா அது வந்து நேர்மறை வாக்கியத்தில் நம்ம பேசுவோம். used to அப்படின்னும் பொழுது நம்ம நாட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்ஸில் பேசுவோம். அடுத்தது வந்து கேள்வி கேட்கும் போதும் நம்ம வந்து இந்த used to அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம கேள்வி கேட்கலாம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து அது நடக்கலை அப்படின்னு நம்ம அதில் சொல்ல வரோம். அடுத்தது பாஸ்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்கலை ஆனால் இப்போ நடக்குதுன்னு சொல்லும்பொழுது நம்ம வந்து டிட் நாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து யூஸ் டு அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில் டியை வந்து நம்ம போட மாட்டோம். அல்லது டென்ட் யூஸ் டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? பாருங்கள், இப்போ வந்து இந்த யூஸ் டு அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து நேர்மறை வாக்கியம் பேசுகிறாங்க பாருங்கள். அருணா யூஸ் டு வேர் ஹர் ஹேட் எவ்ரி டே அன்டில் ஷி லெஃப்ட் இட் ஆன் த பஸ். அதாவது அருணா வந்து ஒரு ஹேட்டை வந்து டெய்லி போட்டுட்ருப்பா, கடைசியாக அவள் பஸ்ஸில் அந்த ஹேட்டை தொலைச்சா பாரு, அது வரைக்கும் அருணா டெய்லி அந்த ஹேட்டை போட்டுகிட்டே தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்போ வந்து அருணா அந்த ஹேட்டை போடுறது இல்லை. பாஸ்ட் டென்ஸில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரைக்கும் அருணா வந்து அந்த ஹேட்டை தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பா. அந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது ஒரு நாள் பஸ்ஸில் வந்து அந்த ஹேட்டை அவள் மிஸ் பண்ணிடுறா. இப்போ அவள் வந்து போடலை அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். அதாவது கடந்த காலத்தில் தொடர்ந்து அந்த தொப்பியை போட்டுக்கொள்ளுதல் அப்படின்ற செயல் வந்து நடந்துச்சு, ஆனால் அந்த தொப்பி தொலைஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து அதை போடுறதே கிடையாது அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். அடுத்தது மை அங்கிள் யூஸ் டு ஹாவ் அ டாக் கால்டு செரி. என்னுடைய அங்கிள் வந்து செரி அப்படின்ற டாகை வந்து வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அவர்கிட்ட அந்த செரின்ற டாகு இல்லை அப்படின்னு சொல்ல வரதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்கள். இந்த யூஸ் டுவை வச்சு எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஜானி டிடன்ட் யூஸ் டு கோ ஷாப்பிங் ஆஃபன் பட் நவ் ஹீ டஸ். ஜானி வந்து எப்போவுமே அடிக்கடி ஷாப்பிங் போனது கிடையாது, ஆனால் அவன் இப்போ வந்து அடிக்கடி ஷாப்பிங் போகிறான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். கடந்த காலத்தில் ஷாப்பிங் போகிற பழக்கம் அவனுக்கு இல்லை, ஆனால் இப்போ வந்து அந்த பழக்கம் அவனுக்கு இருக்குது அப்படின்னு தான் இந்த சென்டென்ஸில் நம்ம சொல்ல வரோம். பாருங்கள், டிடன்ட் யூஸ் பண்ணி யூஸ் டு அப்படின்னு போடுறோம் இல்லைங்களா. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். வி யூஸ் டு விசிட் அரிசோனா ஏர்லி பட் லேட்லி வி ஹவ் பீன் கோயிங் டு லண்டன். நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் எப்போவுமே அரிசோனாக்கு தான் போயிட்டுருப்போம், ஆனால் இப்போ வந்து நாங்கள் லண்டனுக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னு நம்ம இதில் வந்து சொல்ல வரோம். கடந்த காலத்தில் அவங்க அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு தடவை அரிசோனாவுக்கு போயிட்டுருப்பாங்க, அது வந்து ஒரு பழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் அவங்க எங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க, லண்டனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம இதில் சொல்ல வரோம். அடுத்தது பாருங்கள், இந்த யூஸ் டுவை வச்சு கொஸ்டின் எப்படி கேட்கலாம். விச் ரோடு டிட் யூ யூஸ் டு டேக் டு த வில்லேஜ் பிஃபோர் தே பில்ட் த நியூ ஒன். அதாவது இவங்க வந்து புது ரோடு கட்டுறதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து அந்த வில்லேஜுக்கு எப்படி போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. அதுதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். எந்த ரோடு வழியாக நீங்கள் வந்து அந்த வில்லேஜுக்கு போயிட்டுருப்பீங்க அப்போலாம் அப்படின்னு கேட்போம். இப்போ வந்து புது ரோடு கட்டிட்டாங்க, இந்த வழியாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இந்த ரோடு கட்டாததுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த வில்லேஜுக்கு எந்த வழியாக போயிட்டுருப்பீங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அதுதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், அதாவது அடுத்த கேள்வி பாருங்கள். டிட் மேட்டி யூஸ் டு ஹாவ் அ ஃப்ளாட் இன் திஸ் பில்டிங். அதாவது வந்து இந்த பில்டிங்கில் மேட்டிக்கு வந்து ஒரு ஃப்ளாட் இருந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ வந்து இந்த பில்டிங்கில் மேட்டிக்கு ஃப்ளாட் இல்லை, ஆனால் பாஸ்டில் கடந்த காலத்தில் அவங்களுக்கு இந்த பில்டிங்கில் ஒரு ஃப்ளாட் இருந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா. அதுதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். அட்வர்ப்ஸ். அட்வர்ப்ஸ் அப்படின்னா யூஸ் டு ஆல்ரெடி மீன்ஸ் தட் சம்திங் ஹேப்பன்ட் ரெகுலர்லி இன் த பாஸ்ட். அதாவது யூஸ்டு டு அப்படின்னாலே ஏதாவது ஒரு விஷயம் வந்து பாஸ்டில் ரெகுலராக நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் அதுக்கு வந்து மீனிங் இல்லைங்களா. யூ டோன்ட் நீட் டு ஆட் அட்வர்ப்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம். பெரும்பாலும் நம்மளுக்கு வந்து இது அட்வர்ப்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஹவெவர் இஃப் யூ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் அ டைம் பீரியட் யூ கேன் ஆட் அன் அட்வர்ப். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த டைமை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம வந்து அது கூட அட்வர்பை சேர்த்துக்கலாம். அதாவது அந்த ஆக்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை இல்லைங்களா. அந்த சென்டென்ஸில் பாஸ்ட் டென்ஸில் நடந்துச்சு ஒரு பழக்கம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர பாஸ்ட் டென்ஸில் அந்த டைமில் குறிப்பிட்டு நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. அது சொல்லவும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த டைமை நீங்கள் சொல்லணும்னு விரும்புனீங்கனாக்கா நீங்கள் வந்து அந்த டைமை சேர்த்து சொல்லலாம். அதுதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங்.
இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து யூஸ்டு டு அப்படின்ற ஃப்ரேஸ்க்கு மீனிங் என்ன, அதை எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ணலாம், கடந்த கால பழக்கங்களை குறிப்பதற்காக நம்ம யூஸ் டுவை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? அதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், கொஸ்டின் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் கடந்த கால உங்களுடைய பழக்கத்தை ஏதாவது பேசும்பொழுது நீங்கள் இந்த யூஸ் டு அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி பேசலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.